எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை டு வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏன் சந்திக்கின்றோம்? பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடங்கல்கள், சூழ்நிலைகள் வந்தால் நம்ம டென்ஷன் ஆகிடுறோம், பயந்து போயிடுறோம். நான் பரமாத்மா சொல்கிறாரு, பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா உங்களை பயப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களை மனசஞ்சலம் ஏற்படுத்துறதுக்கு கிடையாது. உங்களுக்கு பாடம் சொல்லி தர வரக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு டீச்சர், ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்குது. ஒருத்தர் 60 வயசு வாழ்கிறான்னா 60 வயசும் ப்ராப்ளம்னு கிடையவே கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை வருது, அதை அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, அதை தாண்டி வந்துடுறார். அந்த சமயத்தில் ஷார்ட் டேர்ம் டீச்சராக வந்து என்ன சொல்லித்தர முயற்சி பண்ணுதுன்னா 2 விஷயங்களை சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ணுது. ஒன்று சகிப்புத்தன்மை நமக்கு தர முயற்சி பண்ணுது. சகிப்புத்தன்மைன்றது பேஷன்ஸ். சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிரச்சனைகள் வரும்போது எனக்கு எத்தனை வருஷமாக இதை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா, இது எப்போ முடியும் தெரியல அப்படின்னு வருத்தப்படுறோம் இல்லையா. ஸோ காலம் ஒரு அளவே இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த இதை தாங்கிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை தர்றதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஒன்று. ரெண்டாவது, எதிர்கொள்ளும் சக்தி. அந்த பிரச்சனையை எதிர்த்து ஜெயிச்சு வரக்கூடிய சக்தி தர்றதுக்காக தான் அந்த பிரச்சனைகள் வருது, சூழ்நிலைகள் ஏற்படுது. அதாவது பவர் டு ஃபேஸ். ஸோ பேஷன்ஸ் அப்புறம் பவர் டு ஃபேஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இது வருது. அப்புறம் இந்த பிரச்சனை தாண்டி வந்துடும் இல்லையா, அப்போ என்ன ஆகிடும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அனுபவம் வரும். அப்போ அனுபவம் வந்துட்டோம்னா நம்ம சீசன்ட் ஆகிடும். இதே மாதிரி என்ன ஒரு பிரச்சனை வரும்போது ஈஸியாக தாண்டி வந்துடும். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை 12th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி வீக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சர்கிட்ட டியூஷனுக்கு போடுவோம். அந்த டீச்சர் எப்படி தேர்ந்தெடுப்போம்? அந்த டீச்சருக்கு 20 வருஷம் 30 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா அவங்க அவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கும்போது ரொம்ப அழகாக ஈஸியாக குழந்தைக்கு சொல்லி தருவாங்கன்ற இதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது வந்து உடம்பு சரியில்லை, ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போகிறோன்னா யார்கிட்ட போவோம்? எம்டி முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போயிடுவோம் டக்குன்னு? இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த இதில் சர்வீஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்ககிட்ட தான் போகிறோம். ஸோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னா அது வந்து குறுகிய கால டீச்சராக வருது. அது நமக்கு சகிப்புத்தன்மையும் எதிர்நோக்கும் சக்தி இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ணுற சக்தியை கொடுக்கறதுக்காக தான் பிரச்சனைக்கு வந்து போகுதுன்னு பரமாத்மா சொல்கிறார். பரமாத்மா வேறு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு தெரியாதா எப்போ இதை சால்வ் பண்ணணுன்னு? நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருங்கன்றார். கவலையே படாதீங்க, டென்ஷனே ஆகாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் வந்து இப்போ குடும்பத்துக்கு ட்ரஸ்டியாக இருக்கீங்க, அந்த வேலை மட்டும் பண்ணுங்கள், என்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ட்ரஸ்டின்னு என்னன்னா, இந்த நம்ம குடும்பத்தில் வந்து அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, இவங்களை பார்க்குற வேலை, அவ்வளோதான். நம்ம அவங்களுக்கு ஓனர்லாம் கிடையாது, நம்மளை எல்லாம் பார்த்துக்கிறது பரமாத்மா அப்படின்றபோது எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால் பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் ட்ராமா இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், நேற்றும் நல்லது, இன்றைக்கும் நல்லது, நாளைக்கும் நல்லது, அதனால் நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக இருங்க, சக்தி சுரூபமாக இருங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். அப்போது ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, பிரச்சனைகள் அல்லது சூழ்நிலைகள் ஏன் வருதுன்னா ஒரு குறுகிய காலத்தில் சில விஷயங்கள் சொல்லித்தரக்கூடிய டீச்சராக வருது. குறிப்பாக அது 2 பாடங்கள் சொல்லித்தரதுக்கு வருது. ஒன்று பேஷன்ஸ், ஒன்று பவர் டு ஃபேஸ். அதாவது சகிப்புத்தன்மை அப்புறம் எதிர்நோக்கும் சக்தி. இது 2ம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இதே மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய திறமைகள் நமக்கு தானாகவே வந்து விடுகின்றன. அதனால் பரமாத்மா நம்மளை கவலையற்ற மகாராஜாவாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்க சொல்கிறார். நேற்று அதே வானிலை ஒரு இடத்துல பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு மன்மனாபவம் தெரியும். மன்மனாபவனா தன்னை ஆத்மானு புரிந்து தந்தை அக்ஷவனை நினைவு செய்கிறது. இது நம்ம எல்லாரும் பண்ணுறோம். இறைவன் யாரை நினைவு பண்ணுறாரு? இறைவன் யாரை நினைவு பண்ணுறாருன்னா, யார் அவரோட விஷயங்களை சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க, பரமாத்மா சொல்கிற விஷயங்களை சேவையை பண்ணிகிட்டே இருக்காங்களோ, எப்போ பார்த்தாலும் எனக்கு அப்பா தான், அவரை தவிர யாரும் இல்லை இப்படி நினைச்சிட்டு இருக்கவங்கள பரமாத்மாவே நினைவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கடந்த 1 வாரமாக நான் ஒரு புது மாதிரி சர்வீஸ் நான் பண்ணுறேன். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு கிட்டத்தட்ட இந்த மே மாதம் வந்து நான் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நாளுக்கு 6000, அந்த வீடியோன்னு இல்லை, நம்ம கிட்டத்தட்ட 890 பக்கத்தில் வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நிலவரத்தில் ஒரு 6000 பேர் 7000 பேர் பார்க்குறாங்க முழு நாளுக்கும். இப்போது வீடியோ ஸ்டேட்டஸ், அதாவது விஐடி ஸ்டேட்டஸ்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அந்த ஆப் வழியாக அதை சேவை ஆரம்பிச்சிருக்கிறேன் நான்.
அது என்ன பியூட்டினா 30 செகண்ட்ஸில் தான் நம்ம ஒரு வீடியோவே போட முடியும், அது மேலே போட முடியாது. அதனால போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போதுக்கு சினிமா பாடல்கள் இருக்கிற தத்துவ விஷயங்களை கட் பண்ணி 30 செகண்ட்ஸில் வீடியோ போடுறேன். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, போட்ட 10வது நிமிஷம் உலகம் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை வச்சுக்கலாம். 50 பேர், அடுத்த 5-10 நிமிஷத்தில் 100 பேர், இப்படின்னு கடன் பண்ணிடுறாங்க. ஒரு 1 ஹவரில் 1000 பேர் டவுன்லோட் பண்ணிடுறாங்க, பார்த்துடுறாங்க. நான் போடுற ஒரு வீடியோவும் ஒரு 1 ஹவருக்குள்ளே 10,000 பேராவது பார்த்துடுறாங்க. இப்போ சேவை பண்ண ஆசை இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன். யாருக்காவது மொபைல் ஃபோன், நல்ல ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். விஐடி ஸ்டேட்டஸ்னு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் வந்து வீடியோலேருந்து யூடியூப்லேருந்து ஏதாவது வீடியோவை டவுன்லோட் பண்ணி 30 மினிட்ஸ் கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஃபிலிமோரா கோன்னு ஒரு மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கைன் மாஸ்டர், KINE மாஸ்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அது டவுன்லோட் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு நீங்கள் அந்த வீடியோ போடலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ டைம் இல்லைன்றதால 30 செகண்ட்ஸ்குள்ளே தான் பார்க்க விருப்பப்படுறாங்க. அதுக்குள்ளே விஷயங்களை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். போக போக என்ன நம்ம யூடியூப் வீடியோவில் சொன்ன விஷயங்களை கட் பண்ணி 30 செகண்ட்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல எடுக்கிற மாதிரி போட்டு போடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. விருப்பப்பட்டவங்க இது நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் தெரியுது இல்லை எப்போவுமே, அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும், என்னை ஃபோன் பண்ண கால் பண்ணுறதுக்குள்ள நம்பர் அதுதான். நீங்கள் என்னை கால் பண்ணலாம், நான் அதுக்கான ஐடியா தரேன், யாருக்கு விருப்பம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, பிரச்சனைகள் வரும்போது கவலைப்படாதீங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம டீச்சராக தான் வருது. நமக்கு சகிப்புத்தன்மையும் அதை எதிர்நோக்கும் சக்தி தரதுக்காக வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.